தைப்பூச நன்னாளில் கவலைகள் அனைத்தும் தீர்க்கும் கந்த சஷ்டி கவசம் எப்படி இயற்றப்பட்டது, யாரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். தொண்டை மண்டலத்துல வீராசாமி பிள்ளை அப்படின்றவர் ஒரு அபாரமான முருக பக்தர். அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு தாபம் இருக்க, முருகனுடைய அருளினால் தேவராயர் பிறந்தார். நன்கு கல்வி கற்று வியாபார நிமித்தமா அவர் பெங்களூரில் இருந்தார். அதே நேரம் திருச்சீரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏதோ ஒரு விஜயமா அங்க பெங்களூருக்கு சென்றிருந்தார். அப்போ தேவராயர் அவரை தனது இல்லத்திற்கு அழைத்து உபசரித்தார். அவரிடம் தமிழ் இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். ஒரு சமயம் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு சென்றார் தேவராயர். மலையை சுற்றி கிரிவலம் வந்தார். அங்கு மண்டபங்களில் உடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள், மனநோயால் வருந்துவோர், வறுமையால் வாடுவோர்னு பலரும் அழுது புலம்பிக் கொண்டிருந்ததை கண்டு மனம் வருந்தி முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்றார், நீந்தான்ப்பா வழி காட்டணும் அப்படின்னு. இப்படியே மனசுல பகவானை நினைச்சுட்டே துயில் கொண்டார். அங்க மண்டபத்திலேயே அவரது கனவுல பழனி முருகனே தோன்றி, உன் எண்ணம் ஈடேற அருளினோம் அப்படின்னு சொல்லி, பிணிகள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும், ஆனா அதற்கு வழி உன்னிடம்தான் உள்ளது அப்படின்னு சொல்ற. உலகினோர் அனைவரும் மந்திரமாக பாடி இன்புற்ற வாழும் வகையில் செந்தமிழில் பாடு அப்படின்னு அருளாசி தந்தார். உடனே பரவசத்தோடு எழுந்தார் தேவராயர். ஹரஹரா போற்றி, சண்முகா போற்றி, சரவண பவனே போற்றி அப்படின்னு ஆடி பாடி மகிழ்ந்து மயில் மேல் வலம் வரும் அழகு முருகனின் திருவருளை வியந்து போற்றி பாமாலையாக சூட்டினார். அதுதான் 238 அழகான அடிகள் கொண்ட அந்த கந்த சஷ்டி கவசம். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டரு கோதவும் செங்கதிர்வேலோன்னு தொடங்கி எல்லோரினாலும் எல்லா இடத்துலையும் எல்லா திருக்கோவில்களிலும் எப்பொழுதும் ஒலித்து கொண்டிருக்கிறது.